ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகா பூத்திருக்க பூக்களையும் பார்த்துக்கிட்டு, அப்படியே அந்த செடிங்களுக்கெல்லாம் என்ன உரம் குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிலுன்னு இத நெனச்சுக்கலாம். நான் குடுக்குற உரம் எல்லாம் நான் வீடியோல நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இடையிலலாம் போட்டிருந்தேன் நான் என்ன உரம் குடுக்குறேன்னு. இந்த காய்கறி வேஸ்ட்டுங்கள் எல்லாம் அதில ஒருத்தவங்க கேட்கவும் செஞ்சாங்க. இந்த காய்கறிங்கள வேஸ்ட்டுங்கள எல்லாம் எவ்வளோ நாள் ஊற வைப்பீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த வேஸ்ட்டுங்கள எல்லாம் போட்டு ஒரு 2 மாசம் நான் 2 இல்லன்னா 1 1/2 மாசம் வரை அப்படியே மூடி விட்டுருவேங்க. அப்படியே மூடி விடக்கூடிய டைம் தான் அது ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஆயிருது. அந்த அ காய்கறி வேஸ்ட்டுங்கள் எல்லாம் அதில தண்ணியெல்லாம் ஊறி அப்படி ஆயிருது. அந்த தண்ணி லிக்விட் தண்ணிய பிளாக் கலரான தண்ணிய நான் லிக்விட் ஆயிட்டு மிக்ஸ் பண்ணி நான் செடிங்களுக்கு ஊத்துவேன். அதே மாதிரி இந்த புளிச்சு போன பாலு, தயிரு அதையும் நான் சேர்த்து வச்சு உடனே ஊத்த மாட்டேன். அத நல்லா புளிக்க வச்சு, அ அ நல்லா அதுலருந்து ஒரு ஸ்மெல்லும் வரும். அது எனக்கு தெரியல சொல்றதுக்கு. ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லையும் கூட நான் பொருட்படுத்தாம நான் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஊத்துவேன். அதனால தான் என் வீட்டு மாடி தோட்டத்துலலாம் இப்படி பூ பூக்குது. கோவக்கா கிடைக்கலன்னு ஒரு டைமெல்லாம் ஏங்குன நாட்கள் உண்டு. இப்போ பழுத்து கீழ தொளிஞ்சு கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பறிக்காம அப்படியே விட்டுட்டேன். அதோட கலர பார்த்தோனே இன்னைக்கு பறிச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு 1 காய், 2 காய் கீழ விழுந்துருச்சு பழுத்து. சரி 1 காய 1 பழுத்து நிக்கிறத அப்படியே பறிச்சு எடுத்துட்டேன். கையில வந்துருச்சு. கழுவக்கூடிய டைம் பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன். இதோட பழம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க. நல்ல இனிப்பா இருக்குது. நானும் ஃபர்ஸ்ட்டெல்லாம் கோவப்பழம் சாப்பிட்டதே இல்ல. என் மாடி தோட்டத்தில தான் நான் ஃபர்ஸ்ட்டு கோவப்பழம் சாப்பிட தொடங்குனது. இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன். இது 2வது வாட்டி நான் பழுத்த கோவப்பழம் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அழகா பூத்திருக்க மிட் நைட் ப்ளூங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு கடையில இருக்கக்கூடிய டைம், ஒரு வயசான அப்பா கையில பிரசாதத்த எடுத்துட்டு கடையில ஓடி வந்து, "வழி விடுங்க, வழி விடுங்கன்னு" 2 கஸ்டமர் நிக்கிறாங்க. "வழி விடுங்க, வழி விடுங்கன்னு" சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து என் கையில கொண்டு வந்து குடுத்துட்டு போனாருங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் கொண்டு வந்து என் கையில குடுத்துக்கிட்டு, "கோயில் பிரசாதம் இந்தா வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போனாரு. அத என் சந்தோஷத்தோடு என் கையில வாங்கினேங்க. ஏன்னா, திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து என் கையில "இந்தா கோயில் பிரசாதம் இந்தா பிடிச்சுக்கோன்னு" சொல்லிட்டு கொண்டு வந்து குடுத்தாரு. அவர் எங்க கடையில வரக்கூடிய ஒரு வயசு கஸ்டமரும் கூட தான். நான் அவர பிராமின் அப்பான்னு கூப்பிடுவேன். கொண்டு வந்து குடுத்துட்டு, "இந்தா கோயில் பிரசாதம் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு போனாரு. அது எனக்கு என்னதோ காலையிலேருந்து எனக்கு மனசுல அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம் என் கையில கொண்டு வந்து குடுத்தனால, என்னதோ கோயிலேருந்து சாமி கையில குடுத்து விட்டு எனக்கு அவரு கொண்டு வந்து குடுத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு அப்படி மனசுல தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், ஒரு ஒரு புரி ஒரு ஒரு நல்ல ஒரு தருணமா இருந்துச்சு. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.